ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். அப்ஜெக்டிவ் டு கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 3.2 தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். ப்ரொபோர்ஷன்னா பேசிக்கா ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். அதுக்கு இன்னொரு வேர்டு தான் ப்ரொபோர்ஷன். ஸோ ப்ரொபோர்ஷன் இஸ் நத்திங் பட் ஈக்குவலன்ட் ரேஷியோ. ப்ரொபோர்ஷன் ப்ரொபோர்ஷன் இஸ் நத்திங் பட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் தான் ப்ரொபோர்ஷன் அர்த்தம். ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் ரெண்டும் ஒரே டேர்ம் தான், வேற ஒரு டேர்ம் கிடையாது. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ when two ratios are equal we say that ratios and proportion. ரெண்டு ரேஷியோ ஈக்குவல்னா ஈக்குவலன்ட் ரேஷியோ தான் சொல்லுவாங்க. This is denoted as a is to b equal to c is to d and it is read as a is to b as c is to d. ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா ப்ரொபோர்ஷன் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஒன்று தான். ஸோ ரெண்டும் ஒன்றுன்னு தெரிஞ்ச பிறகு நான் இப்போ பழைய வீடியோஸ்ல என்ன ஐடியா யூஸ் பண்ணோம் அதே ஐடியா தான் மறுபடியும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ப்ரொபோஷனாலிட்டி லாக் வந்துடலாம். புக்ல ஆக்சுவலா ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு சிச்சுவேஷனுமே டினோட் பண்றது ஒன்று தான். ஈக்குவலன்ட் ரேஷியோனா ப்ரொபோர்ஷன் அதுதான் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா ஈக்குவலன்ட் ரேஷியோ இஸ் நத்திங் பட் ப்ரொபோர்ஷன்ஸ். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா போதும், நீங்க கொஸ்டின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு சில மெத்தட் டெக்னிக்ஸும் இருக்கு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு, அது அப்புறமா சொல்றேன். முதல்ல ப்ரொபோஷனாலிட்டி லா பார்த்துடலாம். இஃப் ப்ரொபோஷனாலிட்டி லா என்ன போட்டிருக்காங்க இல்ல, இஃப் டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி then the product of extremes is equal to product of means AD equal to BC. ஸோ பேசிக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் ஏ பை பி ஏ சாரி ஏ பை பி ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி தான். நீங்க எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏடி ஈக்குவல் டு பிசி. இதுல ஏடி வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ், எக்ஸ்ட்ரீம்ஸ் இது ரெண்டு மீன்ஸ், மீன்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அதான் எதையும் கொடுத்துருக்கான். திஸ் இஸ் கால் ப்ரொபோர்ஷனாலிட்டி தான். Here A and D are the extremes, B and C are the means. Also, if two ratios are equal, AD equal to BC is called a cross product of proportions. So, இது cross product ன்னு சொல்லலாம், cross multiplication சொல்லலாம். So, AD equal to BC நீங்க cross multiplication சொல்லலாம். Cross multiplication, multiplication. Cross product ன்னு சொல்லலாம், cross multiplication சொல்லலாம். So, once இது தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்தரா மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்து என்னன்னா இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டில செக் வெதர் 3:2 அண்ட் 30:20 ஆர் இன் ப்ரொபோர்ஷன். ஸோ பேசிக்கா 3/2 30/20 ஒரே ஈக்குவல் ரேஷியோல இருக்கான்னு கேட்டிருக்கான். 3/2 இஸ் இட் ஈக்குவல் டு 30/20 அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ நீங்க பார்த்தாலே சொல்லிடலாம், இது ரெண்டுத்தையும் அடிச்சா 3/2 ஈக்குவல் டு 3/2 வந்துடும். ஆனா இவன் என்ன கொடுத்துருக்கான், கிராஸ் ப்ராடக்ட்ல ப்ரூவ் பண்ணுன்னு கொடுத்துருக்கான். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்ல எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ 30/20 அப்படியே எழுதிக்கலாம். நான் அடிச்சதை எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ 3 into 20 இஸ் இட் ஈக்குவல் டு 2 into 30 கேட்டிருக்கான். 3 into 20 எவ்வளோ? 16 அர்த்தம். இஸ் இட் ஈக்குவல் டு 2 into 30, 2 into 30 16 அர்த்தம். ஸோ 60 ஈக்குவல் டு 60, எஸ் தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். இப்படிதான் ப்ரூவ் பண்ணணும் நான் புக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். எஸ் தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன், தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி வச்சு அடுத்த கொஸ்டின் போகலாம். தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், picture is resized in a computer as shown below. Do you observe any change in shape and size of the picture? Check whether the ratios formed by its length and breadth are in proportion by cross product method. So in the first dark picture என்னன்னா 2/5 தான் length by breadth ratio. So 2/5 is it equal to 4/3 ன்னு கேட்டிருக்காங்க. 4/3. So 2/5 தான் length and breadth of length and breadth ratio of இந்த dark picture. 4/3 தான் length and breadth length is to breadth ratio of இந்த dark picture. ஸோ 4/3 ஆன்னு கேட்டிருக்கான். 2/5 is it equal to 4/3 அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அவன் கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு கொடுத்துருக்கான். ஸோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். 2 into 3 is it equal to 5 into 4. 2 into 3யும் 5 into 4 ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம சும்மா ஈக்குவல்னு போட்டுக்கலாம். இன்கேஸ் ஈக்குவல் இல்லைன்னா இப்படி அடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் சும்மா ஈக்குவல்னு போட்டிருக்கேன். 6 is it equal to 20 இல்லை. ஸோ ஈக்குவல் கிடையாது. ஸோ தே ஆர் நாட் இன் ப்ரொபோர்ஷன். நோ, தே ஆர் நாட் இன் ப்ரொபோர்ஷன். தே ஆர் நாட் இன் ப்ரொபோர்ஷன். அவ்வளோதான், இதான் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. ஸோ இந்த கொஷின் வந்துருச்சு. நம்ம ட்ரை திஸ் கொஷின் ஒன்று போட்டுடலாம். இந்த கொஷின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. இதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இந்த கொஷின் ஹோம்ஒர்க் பேசிக்காக. ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஃபில் இன் த பாக்ஸ் பை யூசிங் கிராஸ் ப்ராடக்ட் ரூல் ஆஃப் டூ ரேஷியோஸ். ஸோ பேசிக்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/8 ஈக்குவல் டு 5 by பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். 1/8 ஈக்குவல் டு 5 by பாக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த பாக்ஸை.
ஸோ கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியே போட்டுடலாம். 8 into 5 equal to x into 1. ஸோ 8 into 5 equal to x into 1, which is nothing but x தான். ஸோ 8 into 5 எவ்வளோ 14 வரும். 40 equal to x. ஸோ 5 by 40 1 by 8 equal to 1 by 8. ஸோ பாக்ஸோட ஆன்சர் வந்து 40 தான். ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் திக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ரொம்பவே கம்மி பண்ணிக்கிறேன். 40 தான் ஆன்சர். 40 5 by 40 equal to 1 by 8. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் இதான் கிடைக்கும். ஸோ 5 by 40 5 எப்படி எழுதலாம், 40 எப்படி எழுதலாம், 5 into 8 எழுதலாம். ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 by 8 வரும். ஸோ கரெக்டான ஆன்சர் 40 தான். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஸோ அடுத்தது என்ன, யூனிட்டரி மெத்தட் தான் பார்க்கணும். ஸோ யூனிட்டரி மெத்தட் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசிக்காக ப்ரொபோஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் பார்த்தோம் இன்னைக்கு வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம யூனிட்டரி மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.